வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 626க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு இல்லை, நேரடி நியமனம், டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். இப்போ ஸ்டார்டிங் சேலரி 17,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தென் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா nlcindia.in இதில் போய்ட்டு கேரியர்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான லாஸ்ட் டேட்டு 31 ஜனவரி வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி வைஸ் இவங்க வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து NLC, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நேவியல் லிக்னைட் கார்பரேஷன்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 73 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 81 போஸ்டிங், சிவில் இன்ஜினியரிங் 25 போஸ்டிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 12 போஸ்டிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் 9 போஸ்டிங், மைனிங் இன்ஜினியரிங் 42 வேக்கண்ட்டு, இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 52 வேக்கண்ட்டு, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 10 வேக்கண்ட்டு. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு உட்பட ஃபார்மசியும் வந்து 17 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 318 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் 15,028 வந்து ஸ்டார்டிங் சேலரியாக வந்து சொல்லியிருக்காங்க. தென் டிப்ளமோ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 83, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 82, சிவில் 49, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 10, அதே மாதிரி மைனிங் இன்ஜினியரிங் 35, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 40, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 9 போஸ்டிங். ஸோ இது மாதிரி வந்து இவங்க டிவைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ஸ்டைஃபண்ட் 12,524 வந்து ஸ்டார்டிங் சேலரியாக சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரண்டிஸ் உட்பட வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் மார்க் ஸ்கோரை வச்சு தான் வந்து இவங்க, அதாவது உங்களுடைய சிஜிபிஏ அல்லது வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷனில். ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. தென் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா nlcindia.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கேரியர்ஸில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய டிசி சர்டிஃபிகேட்ஸ், அதாவது செல்ஃப் அட்டாச் பண்ணது நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. உங்கள் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிசி, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட்ஸினுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ், தென் கன்சல்டேட்டிவ் மார்க் ஷீட்ஸினுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலாக வந்து இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா? தென் இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.